அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நாஜா கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு தோசை தாங்க பார்க்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தான தோசைங்க, ப்ரோட்டீன் தோசை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்து. இது கருப்பு கொண்டக்கடலையே ஒரு 4 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேங்க. கொண்டக்கடலை வச்சு தோசை தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 150 கிராம் கொண்டக்கடலை எடுத்து அவ்வளோ 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசி 2 கப் எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். ஊற வச்சுருக்கேன். அரிசியும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி தோசை சாப்பிடாம இந்த மாதிரி ஹெல்த்தாக எடுத்துங்க, ரொம்ப நல்லது. இப்போ அரிசி 2 கப்பு ஊற வச்சுருந்தேன் 4 மணி நேரம். அதையும் சேர்த்துக்கிட்டேன். கடலையும் இதோடு சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டில் ஒரு 2 துண்டு போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாங்க காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. கடலை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து அப்படியே ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வரேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கொண்டக்கடலை தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்குன்னு தண்ணியாக தோசை ஊற்றுறதுக்கு உடனே ஊற்றிடலாம். இது புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கருப்பு கொண்டக்கடலை தோசை ரெடி ஆகிடுச்சு. தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி கெட்டி தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். இந்த 2 காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானதுங்க. அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.